ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சண்டே விலாக் தான். சண்டே வந்து எந்திச்சிட்டு லேட்டாக தான் எந்திச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வத்தெல்லாம் காய வச்சாச்சு. காய வச்சுட்டு இன்றைக்கி பெருசாக எந்த ஒர்க்குமே அதாவது ஸ்பெஷல் இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்டை வந்து தியேட்டர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். குட் நியூஸ் என்னென்னா சிலிண்டர் வந்துருச்சு, சாப்பாட்டை மட்டும் வச்சு விட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு சைடில் இருக்கிற அந்த பெரிய முள்ளு மரம், ஸோ அதை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில வந்து என்னோடய ஹஸ்பண்டை பாருங்கள் விளையாடுறது. நான் விளாக் எடுக்கிறது ஹஸ்பண்ட் இடையில வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே வெட்டிகிட்ருக்காங்க. சாப்பாடு மட்டும் வச்சு விட்டுட்ருக்கேன். என்ன குழம்பு கூட்டு வைக்கிறதுன்ட்டு ஐடியாவே இல்லை. பிகாஸ் காய்கறி எதுவுமே இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. சரின்ட்டு கார்டனுக்கு போயிட்டு ஒரு 2 நாளாக தண்ணி பாய்க்கவே இல்லை அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து அதை ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே க்ளீனிங்லாம் பண்ணியிருக்காங்க. கார்டன் வந்து நான் பண்ணல, ஹஸ்பண்டோட தம்பி தான் பண்ணியிருக்காங்க. நான் அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரே ஒரு பூவும் பக்கத்தில் அது கூட வந்து 2 மொட்டு, ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று. நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ் வைப்ஸ் நான் சொல்லணும். பிளான்ட்ஸ் வளர்த்து அதில் இருக்கக்கூடிய பூவோ காயோ இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஸோ இந்த ரோஜா செடியிலையுமே வந்துட்டு ஒரு மொட்டு வச்சுருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து சரின்ட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து சிம்பிளாக வெங்காயம் வெண்டைக்காய் போட்டு ஒரு பொரியல் மாதிரியும் வெறும் குழம்புன்னு சொல்லுவாங்க, நாகர்கோவில் ஸ்பெஷல், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வச்சிடலான்ட்டு பிளானு. வீடியோ ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்ட்டு பார்த்துக்கிட்டே பண்ணியிருப்பேன். அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஒரு 20 வெண்டைக்காய் கிட்ட தான் எடுத்திருந்தேன். வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய 3 பல்லாரி கிட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக எப்படி தாளிப்பீங்களோ அது மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டு அது நல்லா வதங்கின உடனே தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமே வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பும் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெறுங்குழம்பு ரெடி பண்ணலான்ட்டு தேங்காய் வந்து சீவி எடுக்கலான்ட்டு அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சரி அப்போவும் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்ட்டு தேங்காய் மட்டும் கீறுறப்ப கிளிக் எடுத்தேன். ஸோ அந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதில் வந்து வத்தல் பொடி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இவ்வளோ தான். இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் பாருங்கள் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆயிரும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொத்தமல்லி பொடியும் அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெறுங்குழம்புக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு ஜீரகம் போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறதுனால 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து தக்காளி வெட்டி போடுவாங்க, இல்லை அப்படின்னா புளி கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து புளி தீர்ந்துருச்சு, ஸோ அதனால் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லாயிருக்கும். வெறும் குழம்புக்கு மெயினாக வந்து புளி கரைச்ச தண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து தக்காளி போட்டுப்பேன். ஸோ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகா எல்லாமே 1 by 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதெல்லாம் போட்டுட்டு ஒரு லைட்டான கொதி, சைட்லலாம் ஒரு மாதிரி லைட்டாக நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சுண்ட கொதிக்கணும், ஒரு 4 கொதி 5 கொதி அந்த மாதிரிலாம் வேணாம். இதில் காய்கறி எதுவுமே ஆட் பண்ணல. ஒரே ஒரு கொதி கூட முழுசாக வந்திருக்கக்கூடாது. அந்த கொதித்த மாதிரி இருக்கும், நல்லா நொறையாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ போட்டுட்டு ஃபைனலாக அந்த நுறையாக வச்சு கொதிக்கும்ல, அந்த டைமில் உப்பு போட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளான குழம்பு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து நீங்கள் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சிக்கனை பொரிச்சிட்டு இந்த குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்லாம். ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். எந்த பொரியல் எந்த அவியல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வெறும் குழம்பு ப்ளஸ் வந்து அப்பளம் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஸ்பெஷல் வந்து நாகர்கோவில். இந்த குழம்பு ஸ்பெஷல் வந்து நாகர்கோவில். குழம்பு இறக்க போகும்போது கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட. ஸோ நல்ல மணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி போல் முக்கி வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்துட்டு துவைச்சிட்டேன். துவைச்சதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்டு போட்டு நல்லா முக்கிடலான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னென்னா முன்னாடி வந்து கம்ஃபர்ட் போட்டுட்ருந்தேன். இப்போ இடையில வந்து விட்டுட்டேன். கொஞ்சம் ஹேபிட்ஸ் எல்லாமே விட்டுட்டேன். அதை திரும்ப ரீஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கம்ஃபர்ட்லாம் போட்டுட்டு ட்ரெஸ்லாம் முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும், எடுத்து வைக்கணும். எப்படியுமே அது நைட் எடுக்க மாட்டோம். ஏன்னா 2 மணி போல் தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துருந்துச்சு. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன், ஒரு பிளெண்டர். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு பிளெண்டர். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நான் ஒரு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்போவுமே நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணிடுறது. பாருங்களேன் ஹஸ்பண்ட் எப்படி அழகாக எடுத்து காமிக்கிறாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அந்த பிளெண்டர் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு அந்த பேட்டரிலாம் போட்டு அதெல்லாம் தான் நானே பண்ணுறேன்ற மாதிரி பண்ணாங்க. சரி ஓகேன்ட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோலாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறத எடுத்து பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம், பேக்கிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்லாம் நல்லா பிளெண்ட் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து காஜல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு காஜலுக்கு வந்து நம்ம சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு 3 பேட்ச் கிட்ட ரெடி பண்ணேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஸோ ரெடி பண்ணால் தான் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே எத்தனை பேட்ச் ரெடி பண்ணணுமோ அந்தளவுக்கு சார்கோல் மைல்டான அந்த சாஃப்டான சார்கோல் கிடைக்கும். ஸோ அது எந்த மெத்தடில் பண்ணணுமோ அந்த மெத்தடில் வந்து அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால இது ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் எல்லாம் சிம்பிளாக கிடைக்கும். பட் அதோட ப்ராசஸ் வந்து லாங்காக இருக்கும். ஸோ ஒரு 4-7 டைம் இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சமாக ஒரு 50 காஜலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சார்கோல் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம அது பக்கத்துலேயே இருக்க வேணாம், நம்ம ஃபயர் பண்ணி விட்டுட்டு அது சார்கோல் ஆகட்டுன்ற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். ஸோ இதை பற்றின நம்ம வந்து காஜல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டைம் வந்து 6:55. பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. கரண்ட் வேறு இப்போ கட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 3வது பேட்ச். இன்னையோட ஒரு 3வது பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம வந்து காஜல் மேக் பண்ணுறதுக்கு சார்கோல் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இனி வந்து இதை ஸ்க்ரப் பண்ணி நல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த வீடியோ அதாவது இந்த சண்டே விலாக் தான் இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ ஓகேங்களா. இந்த இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2023 முடிஞ்சு 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் ஒரு விஷயம், ஒரு மோட்டிவாக வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எந்த வருஷமாக இருக்கட்டும், எந்த புது வருஷமாக இருக்கட்டும், புது மந்த்தாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா நல்ல நாள் நம்ம பார்க்கணும். புது வருஷத்துலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கெரியர் என்ன, நீங்கள் எது பண்ண போகிறீங்க, பிஸ்னஸாக, உங்களுக்கு என்ன நீடு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அதை வந்து இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ இயர் வந்தோடனே நான் கண்டிப்பாக புது வருஷம் பிறக்கணும், நான் இது எல்லாமே வந்து இது பண்ணுவேன் அப்படின்றத விட என்ன தோணுதோ அதை ஆன் ஸ்பாட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். அதை அப்படியே வந்து கீப்பப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று,
நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஜாப்புக்கு போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்றத விட உங்களோட பிஸ்னஸ் அது என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்மக்கிட்ட அமௌண்ட் எதுவும் இல்லை, சரியான பேக்ரவுண்ட் இல்லை, சரியான ஆட்கள் இல்லை, அப்போ நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ வந்து லைக் நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே, காசு இல்லை, கடன் வாங்கணும், பெரிய பெரிய ஆள் சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக வேணுமா, லைக் நீங்கள் ஹோம்மேடாக கூட வீட்டில் டெய்லி நீடடாக இருக்கிறத வச்சு கூட ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. ஸோ வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது இல்லை அது இல்லை அது இல்லை எக்ஸட்ரா இல்லாததுனால நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், அது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு பேலன்ஸாக அதுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை யோசிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கும். ஸோ அதாவது எந்த விஷயம், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இதை பண்ணணுன்ற ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடாது பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதை பண்ணிடுங்க. செகண்ட்லேயே நல்ல நாள் வரட்டும் அப்படி வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொன்று, காசு பணம் பேக்ரவுண்ட் அது இருந்தால் தான் பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்தால் அதை இன்னையோடு வந்து இது பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன இது இருக்கோ அதவே ஏமா வச்சு அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். காசு வரட்டும் அப்படின்ற தாட் வந்து இருந்தால் எடுத்துருங்க அதை. அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சேம் அதையே இன்னொருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள விட நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்கள் உங்கள் ஒர்க்கில் போன மந்த் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மந்த்தோட இந்த மந்த்து 1 lakh 2 lakh அப்படின்றத விட ₹1 நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த முடிஞ்ச எக்ஸாமை விட இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் மார்க் வந்து அதிகமாக எடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. 1 மார்க்காவது அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள தோற்கடிச்சு நம்ம இது பண்ணணும், இல்லை அவங்கள கம்பேர் பண்ணி அவங்கள விட நம்ம மேலே வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த தாட் வந்து உங்களோட ஹுட் ஹேபிட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணாது. லைக் அது வந்து அதாவது அவங்களுக்காக நம்ம பண்ணுறோன்ற மாதிரி ஆயிரும். நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பண்ணுங்கள். லைக் அதுவே நம்மளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கூட இருக்கும். அதாவது அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கான ஒரு அழிவு காலம் அந்த மாதிரி கூட நினச்சிக்கோங்க. போன மந்த்து கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், கடந்த கால ஏர்னிங்கோட இந்த காலத்தில் ஏர்னிங் அதிகமாக இருக்கணும், கடந்த கால லேர்னிங்கோட இந்த இப்போ வந்து லேர்னிங் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி கடந்ததை வச்சு அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம நியூவாக அதிகமாக சம்பாதிக்கவோ ஏதோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் நான் என்ன வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கடந்த காலத்தை விட இப்போது கம்மிங் இயரில் நிறைய ப்ராடக்ட் வந்து ஹோம்மேடாக ஹேண்ட்மேடாக வந்து லான்ச் பண்ணணும். நிறைய ப்ராடக்ட் வந்து அதாவது ஒரு ₹10க்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி வந்து நிறைய யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜான்வரி மந்த் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். அது என்னென்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு 200 அந்த மாதிரி பை பண்ண முடியலன்னா ₹10 என்னென்ன ஹேண்ட்மேடு ஹோம்மேடாக கிடைக்கும் அப்படின்றது அதெல்லாம் வந்துட்டு நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த பிஹேவியர்லாம் எனக்கு முன்னாடியே உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஆன் த ஸ்பாட்லேயே பண்ணிடுவேன். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அண்ட் வந்து கடந்த காலத்தை எப்போதுமே மறக்கவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போது 2023 முடிஞ்சிருச்சு, 2024 வரப்போகுது, 2023 அப்படியே மறந்துடுங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2023
மறக்கவே கூடாது கண்டிப்பா. அதாவது கடந்த வருஷம், கடந்த விஷயங்கள், கடந்த நாட்கள வந்து கண்டிப்பா மறக்கக்கூடாது. ஏன்னா, ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு மந்த்தும், ஒரு ஒரு இயருமே வந்து நெறைய அ லேர்ன் பண்ணியிருப்போம் நம்ம. நெறைய கத்திருப்போம். நெறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சிருப்போம். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்ம மைண்ட்லயும், ஹார்ட்லயும் ஆழமா பதிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர்ல அந்த தப்ப நம்ம பண்ணாம இருக்கணும். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. அதே ஸ்ட்ரகிள்ஸ் திரும்ப வந்தா, அத போல்டா நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி அந்த கடந்த வருஷங்கள்ல நெறைய டிமோட்டிவான விஷயம் இருக்கும். அதாவது பீப்பிளே டிமோட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அத கடந்து ஸோ இதெல்லாம் கடந்து வந்திருப்போம்ல. ஆ ஸோ வந்து யாராவது ஒருத்தங்க வந்து நம்மள நெகட்டிவா பேசுறாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது அப்டின்னா, அவங்கள வந்து சபிக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கிறத விட, ஓகே. கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா. இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு. நம்ம அத நம்மளுக்குள்ளேயே பேசிக்கணும். இவங்கலாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத பண்ணணும். அத வந்து பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் ஸ்டெப்பா நம்ம அத பார்க்கணும். அதாவது ஒருத்தங்க நம்மளுக்கு புடிச்ச விஷயத்த "உன்னால இது பண்ண முடியாது. சத்தியமா இது நடக்காது" அப்படின்னு உங்கள டிமோட்டிவ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அப்போ டிமோட்டிவ் ஆயி, பண்ண முடியாது தான் போல. இவ்ளோ பெரிய நம்ம வயசுல பெரியவங்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, ஸோ இவ்ளோ அனுபவசாலி சொல்றாங்க. அந்த மாரி இருக்கும். லைக் அதெல்லாம் காரியத்தில எடுத்துக்காதீங்க. காதுலயும் வாங்கிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒருத்தங்க உங்கள டிமோட்டிவ் பண்ணாலும், நீங்க அத மோட்டிவா எடுத்து, அத ஒரு மோட்டிவ் ஸ்டெப்பா வச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அதாவது நெறைய பேர் சொல்றது, அவங்க அப்படி சொல்ட்டாங்க, இவங்க இப்படி சொல்ட்டாங்க. அண்ட் வந்து மோட்டிவ் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒரு சப்போர்ட்டு கூட யாருமே இல்ல. லைக் ஒரு என்ன சொல்றது? இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு கூட ஒரு மணி இல்ல. அப்படின்ற மாதிரி நெறைய பேர் நெனச்சிட்டுருப்போம். அதையும் தாண்டி நம்மளே மோட்டிவ் பண்றது தான் பெரிய ஹேப்பியே. நாளைக்கு வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே, "நான் தான் அவள அவ்வளோ மோட்டிவ் வந்து குடுத்தேன்" அப்படின்ட்டு. ஸோ லைக் நீங்க ஒரு பொருளாதார வசதியா இருக்கட்டும், அ மன தைரியம் குடுக்குறதா இருக்கட்டும், அ உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கைய வந்து நீங்களே எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு நீங்களே ஒரு அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே நீங்களா இருங்க. இன்னொருத்தவங்க சொல்லி தான் நம்ம பண்ணணும். இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, நாளைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க. ஸோ, அப்படி வரும்போது இல்ல ஒரு நல்ல லெவலுக்கு வரும்போது, இல்ல ஒரு நல்ல இன்கம் பார்க்கும்போது, இல்ல ஒரு நல்ல மார்க் வரும்போது, என்ன சொல்லுவாங்க அப்படி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட், அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ சும்மா சின்னதா ஒரு மோட்டிவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள தான் தூக்கி வச்சு பேசுவாங்க. "அவ மோட்டிவ் பண்ணா, அதனால தான் இவ வந்திருக்கா" அப்படி நம்ம கஷ்டம்லாம் அங்க டம்மி ஆயிரும். ஸோ, அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்த தரும். ஸோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சக்சஸுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பேர், புகழ், அந்த ஒரு ஃபுல் ஹேப்பினஸ் யாருமே உங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த ஹேப்பினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன நீங்க இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் கீப் அப் பண்ணுங்க. உண்மையாவே நீங்க ஒரு அ வுமனா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், ஸ்டடி பண்றவங்களா இருக்கலாம், ஜாப்க்கு போறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு மோட்டிவான விஷயமா இருக்கும்னு நம்புறேன். நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? நியூ இயர்ல என்ன பண்ண போறீங்க? அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் என்னோட அந்த பாயிண்ட் சொன்னேன்ல, அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட தரப்பு என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் அதாவது நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நெறைய பேருக்கு சேரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இத வந்து இந்த ஐடியாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களும் கீப் அப் பண்ணுவாங்க. ஸோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட ஐடியா, என்னோட நான் கத்துக்கிட்ட லேர்னிங் எல்லாமே உங்களுக்கும் சொல்லி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க் யூ. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளோ சார்கோல் எடுத்திருக்கோம். மொத்தம் ஒரு 6 பேட்ச் கிட்ட எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த குட்டி பாக்ஸுக்கு ஃபுல்லாவே நம்ம எடுத்திருக்கோம். இனி வந்து இத வச்சு நம்ம எப்படி காஜல் மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு என்னோட டே வந்து இப்படி தான் போச்சு.
ஸோ இனி வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக சார்கோல் பவுடர் எடுத்தாச்சு. ஸோ என்னோடய விலாக் வந்து முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ஸோ மச்.